அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாட்களில் ஒன்றாக பார்க்கப்படுவது தைப்பூசமாகும். தை மாதம் என்றால் பொங்கல் பண்டிகை எவ்வளவு சிறப்பானதோ அதே போல தைப்பூசமும் மிகவும் சிறப்பானதாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் தைப்பூசத்தை பக்தர்கள் கோலாகலமாக கொண்டாடி வருகிறார்கள். இந்த ஆண்டிற்கான தைப்பூசம் வரும் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வருகிறது. 10 நாட்கள் திருவிழாவாக தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது. தைப்பூச திருவிழா பிப்ரவரி 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலும் தைப்பூச திருவிழாக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. புகழ்பெற்ற அறுபடை கோவில்களில் ஒன்றாக பழனி மலையில் வரும் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி பெரியநாயகி அம்மன் கோவிலில் இரவு 7:30 மணி அளவில் கொடியேற்றம் நடக்க உள்ளது. தைப்பூச திருவிழாவான 6ஆம் நாளாக வரும் 10ஆம் தேதியன்று திருக்கல்யாணம் நடைபெற இருக்கிறது. அன்று இரவு வெள்ளி ரதத்தில் முருகப்பெருமான் திருவீதி உலா வருவார். தைப்பூச கொண்டாட்டத்தில் 11ஆம் தேதி முருகப்பெருமான் தங்கத்தேரில் பவனி வருவார். பழனி மலையில் மட்டுமில்லாமல் புகழ்பெற்ற முருகன் கோவில்களில் தைப்பூச நாளில் முருகப்பெருமானின் தேரோட்டமும் நடைபெறும். தைப்பூச நாளில் முருகப்பெருமானுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக பக்தர்கள் மலர் காவடி, பால் காவடி, பன்னீர் காவடி, இளநீர் காவடி, தீர்த்த காவடி, வெள்ளக்காவடி என பல வகையான காவடிகளை எடுத்து அங்க பிரதர்சனம் செய்தும் அழகு குத்தியும் தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவார்கள். அறுபடை வீடுகளான பழனி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருத்தணி உள்ளிட்ட பல முருகன் கோவில்களில் பாத யாத்திரையாக வந்து பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடன்களை செலுத்துவார்கள். உலகம் தோன்றிய நாளே தைப்பூச திருநாளாக கொண்டாடப்படுவதாக கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் தை மாதம் என்றாலே தெய்வீக மாதமாக பார்க்கப்படுகிறது. இந்த தை மாதத்தில்தான் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்று கூடி வருகின்றன. அன்றைய தினமே தைப்பூசமாக கொண்டாடப்படுகிறது. இந்த தைப்பூச நாள் முருகப்பெருமானுக்கு மிகவும் சிறப்பான நாளாகும். முருகப்பெருமானுக்கு மட்டுமில்லாமல் சிவனுக்கும் குரு பகவானுக்கும் கூட இந்த நாள் மிகவும் சிறப்புடைய நாளாகும். பல சிறப்புகள் மிக்க தைப்பூச நாளன்று விரதம் இருந்தால் கேட்ட வரத்தை தந்தருள்வார் முருகப்பெருமான் என்று கூறப்படுகிறது. 48 நாட்கள் விரதம் இருந்தால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் நீங்கிவிடும் என்றும் முருகப்பெருமானின் வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் என்று கூறப்படுகிறது. இந்த 48 நாட்கள் விரதத்தை கடைபிடிக்க முடியாதவங்க 21 நாட்கள் விரதத்தை கடைபிடிக்கலாம். இந்த நாளை தவறவிட்டால் தைப்பூச நாளில் மட்டும் முருகப்பெருமானுக்கு தைப்பூச விரதம் இருக்கலாம். இந்த தைப்பூச விரதம் முருகப்பெருமானின் அருள் பெறுவதற்கு ஏற்ற உன்னதமான விரதமாக பார்க்கப்படுகிறது. இந்த 21 நாட்களும் விரதம் இருந்து தினமும் கந்தசஷ்டி கவசமும் வேல் மாறல் பாராயணம் செய்தால் நிச்சயம் முருகப்பெருமான் உங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பார். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். இன்று நாள் முழுவதும் சுவாதி நட்சத்திரம் உள்ளது. 27 நட்சத்திரங்களில் தோஷமில்லாத ஒரே நட்சத்திரம் எதுவென்று பார்த்தால் சுவாதி நட்சத்திரம்தான். அதுபோல வெப்பமான கிரகங்கள் குளிர்ச்சி அடையும் நட்சத்திரமும் சுவாதி நட்சத்திரத்தில்தான். மிகவும் பிரகாசமாக சுவாதி நட்சத்திரமும் ராகு பகவானுக்கு உரியதாகும். ராகு பகவானுக்கு உரியது என்றாலும் கூட நரசிம்ம பெருமாள் அவதாரம் எடுத்ததும் சுவாதி நட்சத்திரத்தில்தான் என்று கூறப்படுகிறது. எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபட வைக்கும் ஆற்றல் சுவாதி நட்சத்திர வழிபாட்டிற்கு இருக்கிறது. மருதமலை முருகன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச திருவிழாவானது மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மருதமலையில் தைப்பூச தேர் திருவிழா பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி துவங்குகிறது. அன்றைய நாளில் விநாயகர் பூஜை, வாஸ்து சாந்தி பூஜை ஆகியவை நடைபெறுகின்றன. அதைத் தொடர்ந்து மறுநாள் 5ஆம் தேதி காலை கொடியேற்றத்துடன் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. அன்று கற்பக விருட்ச வாகனத்தில் சுவாமி திருவீதி உலா வருகிறார். 6ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தினமும் அபிஷேக பூஜைகளும் சிறப்பு தீபாராதனைகளும் நடைபெறுகின்றன. பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி திருக்கல்யாண வைபவமும் நடைபெறுகிறது. அன்றைய நாளில் மதியம் 12:10 மணி முதல் 12:30 வரைக்குள் வள்ளி தெய்வானை உடனமர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாணமும் நடைபெறுகின்றன. இதைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகளும் தீபாராதனையும் கண்ணாடி பஞ்சத்தில் சுவாமி திருவீதி உலா வருவார். பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறும். அன்றைய நாளில் அதிகாலை 1 மணிக்கே நடை திறக்கப்படுகிறது. அதிகாலை 4 மணிக்கு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகமும் பூஜைகளும் தீபாராதனைகளும் நடைபெறுகின்றன. காலை 5 மணிக்கு உற்சவருக்கு அபிஷேக பூஜைகளும் தீபாராதனை நடைபெறுகின்றன. இதைத் தொடர்ந்து வெள்ளை யானை வாகனத்தில் சுவாமி திருவீதி உலா வருவார். காலை 11 மணிக்கு திருத்தேரோட்டம் வடம் பிடித்து தொடங்கி வைக்கப்படுகிறது.
மாலை 4 மணி அளவில் சுவாமி தேரிலிருந்து இறங்குவார். இதனைத் தொடர்ந்து யாகசால பூஜைகளும் அபிஷேக பூஜைகளும் தீபாராதனை ஆகியவை நடைபெறும். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி கொடி இறக்குதல் நிகழ்ச்சி நடைபெறும். 14ஆம் தேதி வசந்த உற்சவம் நடைபெறுகிறது. விழா நடக்கும் ஒவ்வொரு நாளும் சுவாமி ஒவ்வொரு வாகனத்தில் திருவீதி உலா வருகிறார். பார்வதி தேவி சிவபெருமானை பிரிந்து உலகத்திற்கு வந்தார். உலகத்திற்கு வந்த பார்வதி தேவி சிவபெருமானை திருமணம் செய்ய வேண்டும் என கடுமையாக தவம் செய்தார். பார்வதி தேவி தவம் செய்யும் அதே நேரத்தில் சிவபெருமானும் ஆழ்ந்த தவத்தில் இருந்தார். பார்வதி தேவியின் தவத்தை சிவபெருமான் அறிய வேண்டும் என்பதற்காக தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வேண்டுகோள் வைத்தனர். தியானத்திலிருந்து எழுந்த சிவபெருமான் பார்வதி தேவியின் தவத்தை அறிந்து கொண்டார். அதற்கு பிறகு பார்வதி தேவியும் சிவபெருமானும் திருமணம் செய்து கொண்டனர். அப்பொழுது அங்கு வந்த தேவர்கள் பார்வதி தேவிக்கு நிகராக ஒரு சக்தி வேண்டும் என சிவபெருமானிடம் கோரிக்கை வைத்தனர். அப்பொழுதுதான் முருகப்பெருமான் நெற்றிக் கண்ணில் இருந்து தீப்பொறிகளை வெளியிட்டு ஆறுமுகனான முருகப்பெருமானை உருவாக்கினார். சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிவந்த தீப்பொறிகளை தாங்கி கொண்டு சரவண பொய்கையில் வாயு பகவான் அந்த தீப்பொறிகளை சேர்த்தார். அதிலிருந்து உருவான 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக மாறினர். 6 குழந்தைகளும் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டனர். அதற்கு பின்பு பூமிக்கு வந்த பார்வதி தேவி குழந்தைகளை கையில் எடுக்க அந்த 6 குழந்தைகளும் 6 முகம் மற்றும் 12 கைகளை கொண்ட குழந்தைகளாக மாறினர். துன்பங்களை கொடுத்து வந்த அசுரர்களை அழிப்பதற்காக 11 சக்திகளை ஒன்று சேர்த்து வெற்றி வேலை முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவி ஆயுதமாக கொடுத்தார். அந்த திருநாள்தான் தைப்பூச திருநாளாக போற்றப்பட்டு வருகிறது. வீட்டில் முருகப்பெருமானின் படம் அல்லது வேல் இருந்தால் அதற்கு அபிஷேகம் செய்து கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து வழிபடலாம். தைப்பூச நாளில் காலையில் எழுந்து முருகப்பெருமானை நினைத்து வெள்ளை அல்லது சிவப்பு மலர்கள் கொண்டு முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்யலாம். முடிந்தவரை எந்த பூ வேண்டுமானாலும் அர்ச்சனை செய்யலாம். திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம் போன்ற முருகத்தலங்களில் உள்ள முருக கோவில்களின் கோபுரங்களில் பெரிய அளவிலான வேல் வடிவ விளக்குகள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன. எந்த ஒரு முருகன் கோவில்களிலும் வேல் ஒன்று கூட இல்லாமல் இல்லை. இவை வேலின் முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றன. முருகப்பெருமானின் கையில் இருக்கக்கூடிய வேலை பற்றி தனித்தனியாக பாடிய ஒரே முருக பக்தரும் புலவருமான அருணகிரிநாதர். முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலானது இருளை அகற்றக்கூடிய சுடரொளிகளை அதாவது சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய இயற்கை சக்திகளை விளக்கக்கூடிய குறியீடாக கூறியுள்ளார். கந்த புராணத்தில் முருகப்பெருமானின் கையில் இருக்கக்கூடிய வேலின் மகத்துவத்தை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. கந்த புராணம் வேலினை புகழ்ந்து கூறியிருப்பதுடன் வேலுக்கும் முருகனுக்கும் இடையேயான தொடர்புகளை தெளிவுபடுத்துகின்றன. தைப்பூச நாளில் பாயாசம், சர்க்கரை பொங்கல், ஏதேனும் இனிப்பு வகைகளை நெய்வேத்தியமாக படைத்து முருகப்பெருமானை வழிபடலாம். இப்படி செய்ய முடியாதவர்கள் 2 வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு வைத்து மனதார முருகப்பெருமானை வழிபடலாம். தைப்பூச நாளில் விரதம் இருந்து உங்கள் வேண்டுதல்களை முருகப்பெருமானின் மனமுருகி வேண்டிக் கொண்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும். மேலும் வீட்டில் வேல் இருந்தால் வேலுக்கு அபிஷேகம் செய்து வேல் விரதம், கந்தர் அலங்காரம் போன்றவை பதிகங்களை பாராயணம் செய்வது சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். தைப்பூச நாளில் முருகப்பெருமானுக்குரிய வேலை வழிபடுவதன் மூலமாக தீயல் சக்திகள் எதுவும் நம்மை அண்டாது என்று கூறப்படுகிறது. அப்படி வழிபடும்போது வறுமைகள் நீங்கி செல்வமும் வசதி வாய்ப்புகளும் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றானது தைப்பூச திருவிழாவாகும். தைப்பூசத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்தும் பால் குடம் எடுத்தும் பாத யாத்திரையாக வந்தும் பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வருகிறார்கள். முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு தைப்பூச நாள் உகந்த நாள் என சொல்லப்படலாம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முருக பக்தர்கள் அனைவருமே பாத யாத்திரையாக சென்றும் தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமானை தரிசித்தும் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்துவதால் தீராத நோய்களால் ஏற்பட்டு அவதிப்படும் பட்சத்தில் முருக கடவுளுக்கு காவடி எடுப்பதாக வேண்டிக் கொண்டால் அவர்களை பிடித்துள்ள நோய்கள் அனைத்தும் நீங்கி அவர்களது வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். நாளில் காலை மதியம் என 2 நேரங்களிலுமே பால் பழம் மட்டுமே சாப்பிட்டுவிட்டு விரதம் இருந்து மாலை நேரத்தில் முருகன் கோவிலுக்கு போய் முருகப்பெருமானை வழிபடுவது சிறந்ததாகும்.
காலை மாலை என 2 நேரங்களிலும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது மேலும் சிறப்பை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.